அத்லட்டிகோ செகண்ட் லெக்கில் வந்து ஆக்சுவலாக நிறைய கான்ட்ரவர்சி நடந்தது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அகேன்ஸ்டாக நடந்தது ஆக்சுவலாக. ஏன்னா அத்லட்டிகோவுக்கு வந்து பெனால்ட்டி கால்ஸ் வந்தது. மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் அதை பற்றி நிறையா கமெண்ட்ஸ் சொன்னாங்க. நீ என்ன நினச்ச அதை பார்க்கும்போது? அதாவது இதை பற்றி கமெண்ட் சொன்னவங்கள்ட்ட ஒரே கேள்வி. ஃபர்ஸ்ட் லெக்கில் எஸ்ஏ மேட்ரு, எஸ்ஏ வந்து இதோட கொஞ்சம் கான்டாக்ட் அதிகமாக இருக்கும். ரெஃப்ரி ஆன்ஃபீல்ட்லேயே ஃபவுல் கொடுத்துட்டாரு. அண்ட் அதை வந்து விஏஆர் பார்த்து ரூல் அவுட் பண்ணும் போது எங்கே போனீங்க எல்லாரும்? நானே என்ன சொல்லியிருப்பேன், அது சாஃப்ட் தான், அது கேட்காதீங்க. நம்ம கேட்க வேண்டியது அந்த பென் ஒயிட் இன்சிடென்ட், பிகாஸ் அது வந்து டிஃப்ளெக்ட் ஆகி பட்டது, ஹேண்ட்ஸ் கிடையாது, அது எப்படி பெனால்ட்டி கொடுத்தாங்கன்னு நம்ம கேட்டோம். பட் நான் அதை சாஃப்டாக இருந்தது, பட் அதுவே வந்து பெனால்ட்டி கேட்டிருக்கலாம். ஓகே, தட்ஸ் அ பெனால்ட்டி. ஓகே, இவங்க இப்போ சம்மந்தமே இல்லாமல் கிரீஸ்மன் இதுக்கு ஆர்கியூ பண்ணுறதெல்லாம் வெரி சாஃப்டா, டூ சாஃப்ட். உடனே கேப்ரியல், அவங்க ரெஃப்ரி வந்து கேப்ரியலை வந்து ஃபவுல்னு சொல்லிட்டு விசில் ஊதினான். அது ஃபவுல் இல்லை, நானே ஒத்துக்கிறேன். பட் ஆனால் கிரீஸ்மனுக்கு வந்த கான்டாக்ட்லாம் வச்சு பெனால்ட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் லெக்கில் எங்கே போனீங்கன்னு கேட்பேன். ஃபர்ஸ்ட் லெக்கில் எஸ்ஏ இன்சிடென்ட்க்கு எங்கே போனீங்க? பென் ஒயிட் இன்சிடென்ட்க்கு எங்கே போனீங்க? எங்கேயுமே அதாவது சும்மா ஆர்சனலை ஹேட் பண்ணோம். ஓகே, அவனுக்கு ஆர்சனலை ஹேட் பண்ணோம்னா ஏதாவது ஒரு ரீசன் கச்சாலே ஃபவுல், இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்னு. டேய், மேட்சை பாருங்கடா, அவ்வளோ மேட்ரு எங்களுக்கு அகெயின்ஸ்டாக போன மேட்ச் நடந்துருக்குடா. அதை பற்றி எதுவுமே கேட்கல யாருமே. அப்போல்லாம் வந்து அர்டேட்டா வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லும் போது சிரிச்சிட்டு இருந்தாங்க கமெண்ட்ஸில். இப்போ மட்டும் சம்மந்தமே இல்லாமல் கிரீஸ்மேன் இது பண்ணிட்டா அது பண்ணிட்டான்றாங்க. டே, சத்தியமாக இதில் ஒன்றுமே இல்லைடா.